ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கடைசி வரையும் வீடியோ ஃபுல்லா ஓட்டி விடாம பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம இந்த சேனல்ல பேசிக் இங்கிலீஷ் தாங்க பாக்குறோம். அப்ப இங்கிலீஷ்னாலே கிராமர் இருக்குமே, கிராமர்னாலே கொஞ்சம் போர் அடிக்குமே நினைக்காதீங்க. நம்ம எளிமையா பாக்குறோம், புரியுற மாதிரி பாக்குறோம், கொஞ்சமா நகர்றோம், பொறுமையா நகர்றோம். புரியுதுங்களா? நிறைய பாக்குறது முக்கியம் இல்ல, புரிஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், ஆர்வமா இருக்கணும் நம்ம சப்ஜெக்ட் மேல. ஓகேங்களா? இப்ப நம்ம பாடத்துக்கு போவோம். இப்ப நான் உன்னை போல் இருக்கிறேன். அப்ப இப்ப இதுல பாருங்களேன், இருக்கிறேங்கிறத இதுல நீங்க கவனிக்கணும். இப்ப இருக்கு அப்ப இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மூணு இருக்குங்க. இஸ் ஆம் ஆறு, இது மூணு இருக்கிறதுங்கிறத குறிக்கும். புரியுதுங்களா? இப்போ இப்ப நான் இருக்கிறேன், அப்ப நான் ஐ, அப்ப அப்ப ஐ வந்தனால ஆம் போடணும். இப்ப ஐஎம்னா நான் இருக்கிறேன். ஓகேங்களா? நான் இருக்கிறேன். ஒன்னே போல், அப்ப போல்னா லைக் போட்டுருங்க, லைக் யூ. ஐ எம் லைக் யூ. நான் இருக்கிறேன் ஒன்னே போல். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஒன்னே போல் இருக்கிறேன்னு இப்படிதான் நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ அவன் ஒன்னே போல் இருக்கிறான்னா he is like you. அவள் உன்னை போலிக்கிறான்னா she is like you. உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ் ஆம் ஆறு தாங்க. he she is ஐக்கு ஆமு, யூ வி தேவுக்கு ஆறு. உங்களுக்கு புரியுதுங்களா? சப்ஜெக்ட் தாங்க மெயின், இருக்கிறதுனா இது மூணு தான், இஸ் ஆம் ஆறு. இப்ப நான் உன்னை போல் இருக்கிறேன் கேள்வியா, இது கேள்வியா இருக்கு பாத்தீங்களா? நான் உன்னை போல் இருக்கிறேன்னா உன்னை போல் இருக்கிறேனா மாத்தலாம்ல, இருக்கிறேனா அது எப்படி மாத்துவீங்க? இப்ப ஆம தூக்கி முன்னாடி போட்டுருங்க, ஆமை லைக் யூ. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதாங்க, ஐ எம் லைக் யூ, நான் உன்னை போல இருக்கிறேன். ஆமே லைக் யூ, நான் உன்னை போல இருக்கிறேனா? இப்படிதாங்க. அடுத்த பாருங்க, நான் அவனை போல் இருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? அப்ப இருக்கிறேன்னா மூணு நாம வரும், இஸ் ஆமு ஆறு. இப்ப ஐங்கிற நான் இருக்கிறேன் ஐ போட்டுறோம். அப்ப ஐ வந்ததுனால ஆம் வந்துடும். இப்ப ஐ எம்னு நான் இருக்கிறேன். அவனை போல இருக்கிறேன்னா லைக்னா போல, ஹிம்னா அவனை, அப்ப லைக் ஹிம்னா அவனை போல். நான் இருக்கிறேன் அவனை போல், இதாங்க ஐ எம் லைக் ஹிம், நான் அவனை போல் இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் ஐ எம் லைக் ஹிம், நான் அவனை போல் இருக்கிறேன். இப்ப எப்படி கொஸ்டினா மாத்துவீங்க? நான் அவனை போல் இருக்கிறேன் நானும் மாத்தலாம்ல. அப்ப என்ன பண்ணும், ஆமத்துக்கு முன்னாடி போட்டு ஆமை லைக் ஹிம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதாங்க கொஸ்டினா மாத்திரணும். இப்ப கொஸ்டின்ங்கிறதால இஸ் ஆம் ஆர்ல முடி வந்துடும். புரியுதுங்களா? ஆம் முடி வந்துருது கொஸ்டின்ங்கிறதுனால. இப்ப பாருங்களேன், நான் அவர்களே போல் இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிறேன் என்ன அர்த்தம்? ஐ எம்னா நான் இருக்கிறேன், he isனா அவன் இருக்கிறான், she isனா அவள் இருக்கிறாள், they areனா அவர்கள் இருக்கிறார்கள், we areனா நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சுங்க இதெல்லாம்? இப்ப நான் இருக்கிறேன் அவர்களே போல் இருக்கிறேன். அப்ப லைக்னா போல, அவர்களை போல, தெம்னா அவர்களை, அப்ப லைக் தெம்னா அவர்களை போல. ஐ எம் லைக் தெம், நான் அவர்களை போல இருக்கிறேன். இப்போது இது எப்படி கேள்வியா மாத்தலாம்? நான் அவர்களை போல இருக்கிறேன் நான் கேட்கலாம்ல. இப்ப அதை அப்படியே பருத்தி போட்டு இருக்கேன், ஆம தூக்கி முன்னாடி போட்டுருங்க, ஆம் ஐ லைக் தெம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதாங்க. ஏற்கனவே பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க. நம்ம பொறுமையா தான் போறோம். இப்போ எல்லாருக்கும் அடிப்படை இங்கிலீஷ் புரிஞ்சுக்கணும், அதான் நம்மளோட நோக்கம். இங்கிலீஷ் மேல ஒரு ஆர்வத்தை உருவாக்குறது நம்மளோட நோக்கம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நீ என்னை போல் இருக்கிறாய், நீ என்னை போல் இருக்கிறாய். அப்ப நீ இருக்கிறாய், அப்ப நீ அல்லது நீங்களுக்கு என்ன வரும்? யூ வந்துடும், யூ வந்துடும். இப்போ இருக்கிறதுக்கு மூணே மூணு தான், இஸ் ஆம் ஆறு. அப்ப யூ வந்ததுனால ஆறு போடணும். யூ ஆர்னா நீ இருக்கிறாய், என்னை போல இருக்கிறாய் லைக் போட்டு, போல லைக்கு, மீனா என்ன, அப்ப லைக் மீ, யூ ஆர் லைக் மீ. நீ என்னை போல இருக்கிறாய், நீ என்னை போல இருக்கிறாயா? இதை எப்படி சொல்லலாம்ல, கேள்வி கேட்கலாம்ல. அப்ப இதை எப்படி மாத்தணும்? ஆர் யூ, ஆறு முன்னாடி வந்துடும், கொஸ்டின் ஆறு முன்னாடி வந்துடும், ஆர் யூ லைக் மீ. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதாங்க ஸ்ட்ரக்சர், இப்படிதாங்க.
அடுத்தது பாருங்களேன், நீ அவர்களை போல் இருக்கிறாய். அப்ப நீ இருக்கிறாய், யூ ஆர். நீ இருக்கிறாய் அவர்களை போல், அப்ப லைக் தான் போல. அவர்களைனா தெம்மு, அவர்களை போல், லைக் தெம். அப்ப யூ ஆர் லைக் தெம். நீ அவர்களை போல இருக்கிறாயா? அப்ப முன்னாடி ஆற போட்டு இருக்கேன். ஆர் யூ லைக் தெம்? இது கொஸ்டின், ரைட்டா? அடுத்தது பாருங்க, அவன் உன்னை போல் இருக்கிறான். அவன் உன்னை போல் இருக்கிறான் எப்படி சொல்லுவீங்க? அவன் இருக்கிறான். அப்ப ஹி, அவன் இருக்கிறதுக்கு வந்து இஸ். அப்ப ஹி இஸ், அவன் இருக்கிறான். சி இஸ்னா அவள் இருக்கிறாள். அவன் இருக்கிறான், ஒன்ன போல இருக்கிறான்யா. அப்ப ஹி இஸ் லைக் போட்டு யூ போட்டுருங்க. ஹி இஸ் லைக் யூ. அவன் ஒன்னே போல் இருக்கிறான். அவன் ஒன்னே போல் இருக்கிறானா அப்படி கேட்போம்ல. அப்ப இஸ் தூக்கி முன்னாடி போட்டுட்டு இருக்கேன். இஸ் ஹி லைக் யூ? இஸ் ஹி லைக் யூ? ஒண்ணு போய் இருக்கானா அப்படிங்கும்ல. அப்ப இஸ் முன்னாடி வந்துருது. அடுத்து பாருங்க, அவள் ஒன்னே போல் இருக்கிறாள். அதேதான், இப்ப சப்ஜெக்ட் மட்டும் மாறுது. she is like you. அவள் இருக்கிறாள், ஒன்னே போல் இருக்கிறாள். லைக் யூ, ஒன்னே போல் இருக்கிறாள். அடுத்து எப்படி நம்ம கொஸ்டின் மாத்தலாம்? அவள் ஒன்னே போல் இருக்காளா, இருக்கிறாளா, இருக்கிறாளா? is she like you? உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படிதாங்க? அடுத்து பாருங்க, அவர்கள் உங்களை போல் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை போல் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை போல், they are, அவர்கள் இருக்கிறார்கள். they are, அவர்கள் இருக்கிறார்கள் உங்களை போல். அப்ப லைக் யூ. புரியுதுங்களா? உங்களை போல, ஒன்னே போல, எல்லாம் நம்ம யூ தானே. they are like you. அவர்கள் உங்களை போல் இருக்கிறார்களா? அப்ப ஆறு தூக்கி முன்னாடி போட்டுருங்க. ஆர் தே லைக் யூ. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, நீங்கள் எங்களை போல் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை போல் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிறீர்கள் எப்படி இருக்கீங்க? எங்களை போல் இருக்கீங்க. யூ போட்டுக்கீங்க. நீங்கள் இருக்கிறீர்கள், யூ ஆர். நீங்கள் இருக்கிறீங்க, எங்களை போல இருக்கீங்க. அப்ப லைக் போட்டு, எங்களைனா அஸ். லைக் அஸ்னா எங்களை போல். லைக்னா எங்களை, லைக் அஸ்னா எங்களை போல். இப்போ லைக்னா போல தானே. யூ ஆர் லைக் அஸ். நீங்கள் எங்களை போல் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை போல் இருக்கிறீர்களா? இப்படி ஒரு கேள்வியா உருவாக்கலாம்ல. ஆர் யூ லைக் அஸ்? புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது பாருங்களேன், நாங்கள் உங்களை போல் இருக்கிறோம். நாங்கள், நாங்கள் வி, நாங்கள் இருக்கிறோம். அப்ப ஆறு, வி ஆர். யூ வி தே, இது மூணுக்கும் ஆறுங்க. ஹி ஷி இட்டுக்கு இஸ்ஸுங்க. ஐக்கு ஆமுங்க. வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். உங்களை போல் இருக்கிறோம். லைக் யூ. சரி, நாங்கள் உங்களை போல் இருக்கிறோம் கொடுத்துருக்கோம். உங்களை போல் இருக்கிறோம் லைக் யூ தான் வரும். உங்களை போல் லைக் யூ. எங்களை போல் இருக்கிறோம்னா அஸ் வந்துடும். சூழ்நிலை மாத்திடும். வி ஆர் லைக் யூ, நாங்கள் உங்களை போல் இருக்கிறோம். நாங்கள் எங்களை போல் இருக்கிறோம் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். நாங்கள் உங்களை போல் இருக்கிறோம். வி ஆர் லைக் யூ. உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்கள் உங்களை போல் இருக்கிறோமா? ஆர் வி லைக் யூ? உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்கள் உங்களை போய் இருக்கிறோமா? இப்படிதாங்க மாத்தணும். நாங்கள் உங்களை போய் இருக்கிறோம், உங்களை போய் இருக்கிறோமா? இப்படிதான், இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகர்றோம். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சொல்லுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.